இந்த புயலுக்கு பின் அமைதி ஆர்ப்பரிப்பு ஆரவாரம்னு நம்மளுடைய கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று இருக்குது. அது என்னென்னு அதை நீங்கள் எல்லாம் ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னல. அன்னைக்கு நம்மளுடைய கொள்கைகள் என்ன, நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும்போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்கள் சொல்கிறோம். அம்மாவின் இயக்கம் அங்கே உள்ள தொண்டர்கள் ரெட்டையில இருப்பதனால அங்கே சைத்து கொண்டு இருப்பவர்கள் கூடிய விரைவில் பழனிசாமியோட இந்த தவறான நடவடிக்கைகளை புரிந்து கொண்டு, சுயநலத்தை புரிந்து கொண்டு, கட்சி எக்காடு கேட்டாலும் சரி தான் வாழ்ந்தால் போதும் என்று பதவியில் ஒட்டி கொண்டிருந்தால் போதும் என்று பழனிசாமியின் நடவடிக்கைகளை அவர்கள் புரிந்து கொண்டு இதற்கு தக்க முடிவு கட்டுவார்கள் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. அது விரைவில் நடக்கும். இல்லை என்றால் 2026க்கு பிறகு அம்மாவின் கட்சி இருக்குமிடம் தெரியாமல் போய்விடும். புரட்சி தலைவர் ஐயாவுக்கு மோடி ஐயா வந்திருக்க வேண்டும். மோடி ஐயாவுடைய கையிலே அந்த 100 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டிருக்கு. அது உங்க பிரச்சனை. நீங்க கூப்பிட்டாங்கன்னா மோடி ஐயாவை பாக்குறாங்க, மோடி ஐயாவின் பக்கம் சென்று விடுவார்கள் என்கின்ற கால் புணர்ச்சியில நீங்க அந்த நாணய வெளியீட்டு விழா வச்சு எடப்பாடி பழனிசாமி என்ன நீங்க வெளியிட்டீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேப்பர்ல உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி யாரும் நீங்க அங்க போய் போஸ்ட் அடிச்சு ஓட்டணும். நான் தான் எடப்பாடி பழனிசாமி படிப்பான். சிக்கிம்ல எப்படி தெரியும்? நாகாலாந்துல எப்படி தெரியும் எடப்பாடி பழனிசாமி யாருன்னு? இல்ல வெஸ்ட் பெங்கால் எப்படி தெரியும்? ஜார்க்கண்ட்ல எப்படி தெரியும்? உத்தரப்பிரதேசல எப்படி தெரியும்? ஆர்பி உதயகுமார் யாருன்னு மதுரை தாண்டா தெரியாது. செல்லூர் ராஜா யாருன்னு அந்த செல்லூரை தாண்டா தெரியாது. அதிமுக இருக்கக்கூடிய யாரையும் அந்த ஊரை தாண்டா தெரியாது. அண்ணாமலை அவர்கள் மதுரையிலே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வசைப்பாடுவதே தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக கொண்டிருந்தார். இதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க போகிற நன்மைகள் என்ன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை நீங்கள் தொடர்ந்து விமர்சனம் செய்வதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க போகிற நன்மைகள் என்ன? இப்போது பேசுவது உங்களுக்கும் புரியவில்லை, எங்களுக்கும் புரியவில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கும் புரியவில்லை. ஓங்கி பேசினால் உண்மை என்று பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா ஓங்கி பேசினா மற்றவங்கெல்லாம் அதை உண்மைன்னு நினச்சிக்கிடுவாங்கன்னு ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி மூச்சு விடாமல் ஓங்கி பேசுகிற, சத்தமாக பேசுகிற அண்ணாமலை அவர்களே, உங்கள் பேச்சு வெறும் பேச்சு, வெட்டி பேச்சாக இருக்கிறது தவிர, உங்கள் பேச்சு காகித பூவாகத்தான் காட்சியளிக்கிறது தவிர அது மனம் பரப்புகிற மல்லிகை பூவாக மதுரையில் இல்லை. வணக்கம், இது கேள்விக்களம். புதிய கட்சி ஒன்றின் கொடி நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று அரசியலில் பல முனைகளில் பலவிதமான நகர்வுகளை பார்க்கிறோம். தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்காது, அதை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில் சசிகலா தோல்வி அடைவார் என்று டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆர் விழாவை மோடியை அழைத்து நடத்தாதது ஏன் என்று அதிமுக மீது கடுமையான சாடலை மீண்டும் அண்ணாமலை தொடங்கியிருக்கிறார். அண்ணாமலைக்கு வழக்கம் போல செல்லூர் ராஜுவும் ஆர்பி உதயகுமாரும் பதில் சொல்லியிருக்கிறார்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நோக்கி பல நகர்வுகள் நடக்கக்கூடியதை பார்க்கிறோம். வரும் தேர்தல் என்பது பல சுவாரஸ்யங்கள் நிறைந்ததாக, திருப்பங்கள் கொண்டதாக இருக்கும் என்பது பலருடைய எதிர்பார்ப்பு. எம்ஜிஆர், அண்ணா ஆகியோரை நடிகர் விஜய் முன்னிறுத்துவது அதிமுக வாக்குகளை குறிவைத்தா என்பது ஒரு கோணம். அதிமுக இல்லாமல் போய்விடும் என்று அமமுக நம்புவது எதன் அடிப்படையில்? அதிமுக இல்லாத அணியை அமைப்போம் என்று அண்ணாமலை மீண்டும் பேசுவதன் பொருள் என்ன? பல முனை தாக்குதலை அதிமுக எதிர்கொள்கிறதா? கூட்டணி ஆட்சி என்கிற ஒன்றை நோக்கி களம் நகரப்போகிறதா என பல அம்சங்களை பேச போகிறோம். நம்மோடு மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு தமிழன் ராகுல் காந்தி அவர்கள், பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன், மூத்த பத்திரிகையாளர் திரு கல்கி பிரியன், இவர்களோடு அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த திரு புகழேந்தி இணை இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். பிரியன் சாரோட முதல் பார்வையை கேட்டுறேன். திரு பிரியன் சார், நிறைய நகர்வுகள் ஒரே நேரத்தில் நடக்குதே. இல்லை, அதாவது உங்கள் கேள்வி வருஷப்படி பார்த்தீங்கன்னா சசிகலாவுடைய முயற்சி தோல்வி அடையுன்ற மாதிரி தினகரன் பேசின ஒரு விஷயம் ஒரு சரியான ஒரு கருத்து என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா சசிகலாவும் அது ஒரு முழு முயற்சி எடுத்த மாதிரி தெரியல, ஒரு ஆஃப் ஹார்ட்டட் அட்டம்ப்டாக அது இருக்கிறாத பார்க்குறோம். அதே சமயம்
எடப்பாடியும் வந்து ஒரு பிடிவாதமாக இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து ஏதோ ஒரு வகையில் எடப்பாடிக்கு இவ்வளவு தோல்விகள் வந்து கூட அவர் வந்து தொடர்ந்து வந்து அந்த அதிமுக ஒற்றுமையை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் சசிகலாவும் வந்து அந்த ஒற்றுமைக்கான ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தீவிரமாக அதை கையாளுறாங்களான்றது எனக்கு ஒரு சந்தேகமான ஒரு விஷயமா இருக்குது. தீவிரமாக கையாண்டாங்கன்னா அவங்க போகிற இடங்கள்லாம் அதிமுக தொண்டர்களையோ நிர்வாகிகளோ கூப்பிட்டு பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கணும். அவங்க வந்து ஏதோ ஒரு தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி அது பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ சரியான முன்னேற்பாடு இல்லாமல் சரியான ஒரு திட்டமிடல் இல்லாமல் நடக்கிற ஒரு பயணமாக அதை நான் பார்க்குறேன். அதனால் அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் அதே சமயம் அவங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம் தான். அதிமுக ஒன்றுபடுத்தணுன்ற நோக்கம் நல்ல நோக்கம். அதுக்கு எடப்பாடி ஒத்துழைக்க மாட்டேன்றார் என்ற விஷயமும் அது ஒரு உண்மையான விஷயமாக நான் பார்க்குறேன் நான். ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் வந்து அது சசிகலா வந்து தினகரன் சொல்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப சரியான பாயிண்ட் என்பது என்னுடைய கருத்து. சார், விஜய் அரசியல் கட்சி தொடங்கின பிறகு அதிமுக மேலும் பலவீனப்படும் அப்படின்னு ஒரு கருத்து, இல்லை ஆட்சிக்கு எதிரான பரப்புரைக்கு இன்னொரு ஆயுதம் விஜய் உருவத்தில் இருக்குது, ஒரு கேம்பெயின் இன்னும் வலுவாகும் அப்படின்றது இன்னொரு கருத்து. அப்போசிஷனுக்கான மீடியா ஸ்பேஸை இப்போ எடப்பாடி அவர்களுக்கு மட்டுமே இல்லாமல் இப்போ எதிர்க்கட்சிகளை சேர்ந்த அண்ணாமலை, சீமான் போன்றவர்களுக்கு கிடைக்கிறது மாதிரி இன்னமும் அந்த அப்போசிஷன் ஸ்பேஸ் அப்படின்றது ஏடிஎம்கேக்கு ஷ்ரிங்க் ஆகும், இப்படி ஒரு கருத்து முன்வைக்கப்படுதே சார். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திமுகவுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களின் தலைவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஆனால் அந்த தலைவர்கள்லாம் ஒன்றுபடுவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஒரு திமுக அணி வந்து பலமாக கட்டுக்கோப்பான ஒரு அணியாக இருக்கிறதையும் பார்க்குறோம். இந்த எதிரணியில் இருக்கிற தலைவர்களுடைய ஒரே நம்பிக்கை என்னவாக இருக்குன்னா, திமுக கூட்டணி உடையாதா அப்படின்ற அந்த நம்பிக்கையில் தான் இருக்கே தவிர, இவர்கள் கூட்டணி பலமடைகிறதுக்கான ஏதாவது ஏற்பாடுகள் இவர்கள் செய்கிறார்களா என்றால் அது மாதிரியான எதுவும் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல. இவங்களுடைய நோக்கம்லாம் என்னவாக இருக்குன்னா, ராஜ்நாத் சிங் வந்துட்டார், தேநீர் விருந்துக்கு போயிட்டார் ஸ்டாலின், அதனால் வந்து பாஜகவும் திமுகவும் நெருங்கி போச்சு, அதனால் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வெளியில் வந்துடுவாங்க. இந்த ஆங்கிளில் கூட்டணி, இந்த திமுக கூட்டணி பலமாக ஒற்றை லைனில் பாஜகவை சித்தாந்த ரீதியில் எதிர்க்கிறதுல தெளிவாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஒன்றுபட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கூட்டணி ஏதாவது ஒரு பிளவுபடுவோம் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தால், அப்படியே வந்து அந்த எண்ணத்தில் இவங்க இருக்கிறது தான் இவங்க வந்து அணியை பலப்படுத்துகிற ஒரு விஷயம் இல்லை, அதிமுகவை பலப்படுத்துகிற ஒரு விஷயம் இல்லை. திமுகவுக்கு மாற்று அதிமுக என்கிற விஷயம் கடந்த கால விஷயமாக போய்விட்டது என்பது என்னுடைய கருத்து. இன்றைக்கி திமுகவுக்கு மாற்றாக அதிமுக இல்லை என்பது என் கருத்து. அது வலியுறுத்தி போயிருக்கிறது என்பது கருத்து. திமுக அணி அதனுடைய அச்சு வந்து திரு ஸ்டாலின் அவர் வந்து அந்த கட்சியினுடைய அந்த மொத்த கூட்டணியினுடைய எபி சென்டர், எதிர் முகாமுக்கான எபி சென்டர், அதை எல்லாரையும் மையமாக அவரை சுற்றி மொத்த அரசியலும் நிகழும் அப்படின்னு சொல்கிற இடத்துல இன்னைக்கு எடப்பாடி இருக்காரா, அண்ணாமலை இருக்கிறாரா, விஜய் இருக்க போகிறாரா, சீமான் இருக்கிறாரா? இல்லை, இவங்க யாருமே இல்லை சார். ஸ்டாலினோட இந்த தலைமைக்கு ஈக்குவலாக இங்கே இருக்கிற தலைவர்கள் யாருமே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது சொல்கிறதுனால நான் ஏதோ திமுகவுக்கு ஜாலரா தட்டுற மாதிரிலாம் பல பேர் பேசுவாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நம்ம ஃபேக்டாக தான் பேசுகிறோம். அதாவது வந்து கடந்த 3 தேர்தல்களாக கூட்டணியை வந்து கட்டுக்கோப்பாக எடுத்துக்கொண்டு போய் வெற்றியை காண்பித்தவர் வந்து ஸ்டாலின். கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி தொடர்ந்து வந்து தன்னை வந்து ஒரு உயர்ந்த தலைவராக தக்க வைத்து கொண்டிருக்கிறார். அவரை தோக்கடிக்கிற அளவுக்கு முதலமைச்சர் எடப்பாடியை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அவர் தோத்தார். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க தோத்தாங்க. அண்ணாமலை வந்து எண் மக்கள் யாத்திரை போனார், 8 தடவை பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்டு வந்தார், 11% ஓட்டு வாங்கிட்டது பெருமையாக சொல்கிறாரு. ஆனால் 19ல் 5 இடத்துல நின்று 5.2% ஓட்டு வாங்கிட்டு இப்போ வந்து 22 இடத்துல நின்று 11% ஓட்டு வாங்கியிருக்கார். அது என்ன உயர்வு, அந்த என்ன ஏற்றம்னு அவர் தான் நமக்கு விளக்கணும். சீமான் வந்து 8% வந்திருக்கார். அது வந்து நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டியது. அவர் யார் கூடயும் கூட்டணியில் இல்லாமல் ஒரு தன்னால் முயற்சி செய்து வந்திருக்காரு. ஆனால் அவர் வந்து இன்னும் திமுகவுக்கு மாற்றாக ஒரு அணி அமைக்கிற அளவுக்கு அவர் பலம் பெறலைன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ வந்திருக்கிற விஜய்க்கு வந்து ஒரு அன்டெஸ்டடாக இருக்குது. அவருடைய வாக்கு வங்கி என்ன நமக்கு தெரியாது. அதனால் வந்து அவரை வந்து நீங்கள் ஸ்டாலினுக்கு போட்டியாக வைக்க முடியாது. ஸோ இந்த எதிரணியில் வந்து அண்ணாமலை சொல்கிற ஒரு விஷயம் கரெக்டு. அதாவது நாங்கள் வந்து பாஜக 4 பேர் வெற்றி பெறத்துக்கு அதிமுக தான் காரணம், நீங்கள் 4 பேர் வெற்றி பெறத்துக்குன்னு பாஜக வெற்றி பெறத்துக்கு அதிமுக தான் காரணம்னு அதிமுக தலைவர்கள் சொல்கிறாங்க. திருப்பி அண்ணாமலை சொல்கிற ஒரு விஷயம் அல்லது பாஜகவினர் சொல்கிற ஒரு விஷயம், நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக வரத்துக்கே நாங்கள் தான் காரணம் சொல்கிற ஒரு விஷயம் வந்து அதில் வந்து ஒரு உண்மை இருக்குது. பாஜக கூட்டணி அதிமுக தொண்டர்களுக்கு பிடிக்காட்டி கூட அதிமுகவோட பாஜகவோட அதிமுக இருந்ததுனால தான் கொங்கு மண்டலத்தில் 21ல் நீங்கள் 10 சீட் எடுத்தீங்க. நீங்கள் ஆக்சுவலாக
தெற்கில் வந்து கொஞ்சம் சீட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது அசம்பிளி எலெக்ஷனில். அதே சமயம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன உங்க சாதனை என்ன? லீடர் ஒரு எதிர்க்கட்சியா கூட அதிமுக வந்திருக்காதுன்றீங்களா? வந்திருக்காது, கண்டிப்பாக வந்திருக்காது சார். டெஃபினட்டாக சொல்கிறேன், வந்திருக்காது. பாஜகவோட 21 கூட்டணியில் இல்லாட்டி ஏன்னா பாஜகவுக்கு கொங்கு மண்டலத்திலையும் சவுத்துலேயும் ஓரளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு தான் அதிமுக வந்து 10 இடங்களை கொங்கு மண்டலத்தில் வின் பண்ணாங்க, சவுத்துல கொஞ்சம் இடங்களை வின் பண்ணாங்க. அது இல்லாட்டி கண்டிப்பாக எதிர்க்கட்சியாக வாய்ப்பே கிடையாது. அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வந்து அங்க அப்ப இருந்த அதிமுக பாமக கூட்டணி காரணம் இல்லையா? எங்க அதாவது பிஜேபி இல்லையே சார். தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், சேலம் டிஸ்ட்ரிக்ட், 5 சீட்டுங்க. பார்ட்ஸ் ஆஃப் நாமக்கல், ஈரோடு. மத்திய வடமாநிலங்கள் நீங்க எடுத்து பாருங்க. அவங்க அதிமுக எவ்வளோ இடத்துல வின் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதிமுக எவ்வளோ இடத்துல 92 இடங்கள் அதிமுக எவ்வளோ இடங்களில் வின் பண்ணிருக்காங்க நீங்கள் பாருங்க. மத்திய வடமாநிலத்தில் 92 சீட் இருக்கு. அதில் வந்து அவங்க எத்தனை இடங்கள் வின் பண்ணிருக்காங்க? 17-18 இடங்களில் தான் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய 43 இடங்கள் வந்து கொங்கு மண்டலத்தில் தான் வந்திருக்கு. கொங்கு மண்டலத்தில் 43 இடங்கள் வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, ஏன் வந்து பாஜக அணியோட சேர்ந்ததுனால தான் அதிமுக எதிர்க்கட்சியாக வந்து ஏன் சொல்கிறோம்னா, அதிமுகவுக்கு உண்மையான செல்வாக்கு இருந்தால் கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலைக்கு முன்னாடியில் ஓட்டு வாங்கியிருக்கணும். ஏன் பின்னாடி போனீங்க? நீங்கள் கொங்கு மண்டலத்தில் ஒரு சீட்டாவது நீங்கள் வின் பண்ணிருக்கணுமே, ஏன் வின் பண்ணல நீங்கள்? அதனால் நீங்கள் அதிமுகவோட சேர்றது பாஜகவோட சேர்றது அதிமுக தொண்டர்களுக்கு பிடிக்காத இருக்கலாம். ஆனால் தேர்தல் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அரித்மேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக அது வந்து ஒர்க் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு வந்து தமிழ்மணி சாரோட கோணத்தை கொங்கு மண்டலத்தில் நீங்கள் செல்வாக்கு இழந்து நிற்கீங்க அதிமுகன்றதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ பாஜகவுடைய அந்த சொல்கிற விஷயம் கரெக்ட். அவங்க கூட்டணி இல்லாட்டி எடப்பாடி எதிர்க்கட்சியா தலைவராக கூட வந்திருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. அவர் எதிர்க்கட்சியா வந்ததுக்கு நாங்கள் தான் காரணம்னு ஒரு பக்கம் பாமக கிளைம் பண்ணுது, இன்னொரு பக்கம் இப்போ நீங்கள் பிஜேபி காரணம்ன்றீங்க. அதிமுகவோட சொந்த செல்வாக்கில் அந்த தொண்டர்கள் உழைப்பில் அவர் வரல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதிமுகவுடைய சொந்த செல்வாக்கு இறங்கிட்டே இருக்கு சார், கீழே போயிட்டே இருக்கு. சவுத்துலேயும் போயிட்டு இருக்கு, டெல்டாலையும் போயிட்டு இருக்கு. மத்திய மண்டலத்தில் கொஞ்சம் அந்த 10.5% கொடுத்ததுனால கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கே தவிர கொங்கு மண்டலத்திலையும் பாஜக கூட்டணி இல்லாட்டி. சரி சார், தமிழ்மணி சாரோட கோணத்தை கேட்கிறேன். தமிழ்மணி சார், இந்த கசப்பான உண்மையை உணராம எடப்பாடி வந்து சுயநலமாக வந்து இந்த கூட்டணிக்கு இந்த கட்சி ஒற்றுமைக்கு ஆதரவு கொடுக்காம கண்டினியூ பண்ணுறது, அது எதிர்காலத்தில் இன்னும் அதிமுகவை வலிமை இழக்க செய்து அந்த ஓட்டெல்லாம் விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய. நன்றி சார். அடுத்த சுற்றுக்கு சேர்த்தே பேசிட்டீங்க சார். விஜயோட என்ட்ரி தமிழ்நாட்டோட டைனமிக்ஸை மாற்ற போதா சார்? விஜய் என்ன கொள்கை, என்ன செய்ய போகிறாரு, முதலமைச்சர் கேண்டிடேட்டாக கூட்டணியாக தனிச்சு நிற்பாரான்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? சகோதரரால் சொல்ல முடியுமா? நேற்று நான் 3 டிவியில் இதை கேட்டுட்டேன். இது வரைக்கும் எதுவும் முடிவு செய்யலைங்கிறத அவங்க சொல்கிற பதில். நான் எதுக்கு என் நேரத்தை வின் பண்ணி அவர் என்ன செய்வார்னு சொல்லணும். அவர் முதல்ல தான் எதுக்கு வந்திருக்கிறார்? கட்சி கொடி ரைட், நான் மறுக்கலை. அதை தாண்டி தனியாக அனுப்ப, கூட்டணி அனுப்ப, நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு, இப்படி இன்னென்ன கொள்கைகள் இருக்கு எனக்கு. நான் ஒருத்தரை கேட்டேன் நேற்று டிவியில், சந்தா எவ்வளோன்னா சந்தா இல்லைங்கிறார். சரி, பொதுக்குழு ஒன்று உண்டா, போட்டாச்சா? செயற்குழு உண்டா? இல்லை அதை மாதிரி அமைப்புகள் உங்கள் ரூல்ஸ் போட்டிங்களா? என்ன இருக்குது? யார் முடிவு பண்ணுவா? எல்லாமே புஷி ஆனந்தும் திரு விஜயுமா? இல்லை அங்கே ஒரு அமைப்பு, ஜனநாயக அமைப்பு இருக்குமா? இன்றைக்கி அந்த கட்சியினுடைய மெம்பர்ஷிப் என்ன, எவ்வளோ பேர், யாருக்காவது தெரியுமா? ஒரு வெப்சைட் எடுத்து, நான் அதிமுகவுக்கும் இதான் சொன்னேன், ஒரு வெப்சைட் எடுத்து போடுங்க. எல்லா கட்சியும் மெம்பர்ஷிப்பை வந்து கொஞ்சம் கூடப்படுத்தி தான் சார் சொல்லுவாங்க. விழுந்த ஓட்டு தான் சார் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். இவருக்கு அதை நான் முடியாதுதாங்க நான் கேட்குறேன். எனக்கு தெரியலையா அந்த அளவுக்கு? ஒரு பெர்செப்ஷன். ஆரம்பிச்ச கட்சிக்கு விழுந்த ஓட்டு எப்படி சார் வரும்? ப்ளீஸ் சார். இல்லை சார், அதிமுகவுக்கு 1.5 கோடி தொண்டர் நாங்க முன்னாடி, தப்பு. இப்ப 2 கோடி தொண்டர்னு பேசுறாங்க, தப்பு. அது அவ்வளவு இல்ல. 80 லட்சம் ஓட்டு தான் விழுந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். இது நான் அன்னைக்கு 3 தடவை சொன்னேன், தயவு செஞ்சு போடுங்கன்ட்டு. அவங்க தெரிஞ்சு போச்சு. நீங்க மற்ற கட்சிக்கு ரைட் தானா? இல்லை, யாருக்கு சேலஞ்ச் சார் அவர்? இப்போ யாரு? விஜயோட டிஎம்கேக்கு சேலஞ்ச். அவரு டிஎம்கேக்கு சேலஞ்ச். ஏன்னா அவரு ஆளுங்கட்சியை செய்கிற தவறுகளை சுட்டி காட்டினால்தான் மாநில அரசியலில் தான் முன்னிலைப்படுத்திக்க, தன்னை நான் அதை உங்கள்கிட்ட முதலே கூட சொல்லிட்டேன், புதுசல்ல, முன்னிலைப்படுத்தி கொள்ள முடியும். எனவே ஒரு 6% திமுக வாக்குகளை அவர் பெறுவார். இதில் நான் தெளிவாக இருக்கேன். இனிமேல் கூட்டணி ஆட்சி மட்டும்தான் நடக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் ஒரு மாதிரி சுற்றி வளைச்சி கேட்டு சொன்னீங்க, நான் அதனால் பதில் சொல்கிறேன். கூட்டணி ஆட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் உண்டு.
தனி ஆட்சி என்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. அடுத்து வரக்கூடிய ஒரு பிப்ரவரி 25 வரைக்கும் பலவிதமான மாற்றங்கள், சர்ப்ரைஸ்கள், எதிர்பார்க்காததுகள் இப்படியெல்லாம் நடக்குமான்னு நம்ம வியந்து போகிற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கும். இப்போ இவரை பற்றி ஏதோ பேசினார்னு டிடிவியை பற்றி உண்மைதான் சார் அது. ஆனால் நான் ஆச்சரியப்படல அவர் பேசுகிறதுல. ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அதிமுகவை அழிச்சுன்னு சின்னத்தை பிடிங்கின்னு காசு கொடுத்து ஜாமீனில் இருக்கார். யார்? டிடிவி. எலெக்ஷன் கமிஷனுக்கு காசு கொடுத்து மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு ஜாமீன். எதுக்காக? அதிமுக சின்னத்தை நம்பர் 2, 3. திரு அண்ணாமலை என்ன சொன்னார்? 4ஆம் தேதி ஜூன் ராத்திரி அதிமுக இவர் கைக்கு, டிடிவி கைக்கு வந்துடும். எல்லாருக்கும் தெரியும் இது. அது வந்திருந்தால் ஒருவேளை ஒரு 5ஆம் தேதி ஜூன் காலையில் அழிச்சிருப்பார். நல்ல வேளை நடக்கலை. அதனால் அந்த வாய்ப்பும் அவருக்கு போயிடுச்சு. 3ஆவது ஒரு 3-2-3 பேர்கள் சேர்ந்துக்கிட்டு எல்லாரையும் இணைக்க போகிறோம். பேர்கள் வேணாங்கிறதுக்காக தான் அவாய்ட் பண்ணுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். முயற்சி பண்ணாங்க. 3 மாதமாக முயற்சி பண்ணாங்க. இப்போ நீ கூட கலந்துக்க போகிறான்னு சொல்லிங்களே, ஒருத்தர் ஒரு அறிக்கை விட்டார். 90% என்கிட்ட இருக்குது. 90% முடிந்து விட்டது. நல்ல நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஆவணி விட்டோம், பௌர்ணமி எல்லாம் நினச்சி பார்த்தா வரும் போல் இருக்குன்ட்டு ஒன்றும் நடக்கலை. அவங்கள அந்த அம்மாவை இவரே டிடிவியே சொல்லிட்டார். அவங்க 2 தடவை அவங்க வெயிட் பண்ணாமல் போயிட்டாங்க. 2 ஊருக்கு, தென்காசி அங்கே எங்கே அவங்க போயிட்டு வந்துட்டாங்க சொந்த காசில். யாரா எதுவும் நடக்கலை. இவரும் திரு புகழேந்திக்கும் ஊருக்கு தொகுதிக்கு 100 பேர் இருக்கிறாங்க, நாங்கள் போக போகிறோம்னு சொன்னவர் அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு இப்போ ஒரு பெட்டிஷன் எடுத்துக்கிட்டு ஆஸ் யூஷுவல் எலெக்ஷன் கமிஷனில் போய் இந்த ஒரு பெட்டிஷன் கொடுத்து அவர் இணைக்க முடியும். அங்கே நம்பிக்கை திரு புகழேந்திக்கு இருந்திருக்குமானால் 3 மாதங்களாக சொல்லி வந்தவர். இதை பேசிட்டோம், அதை பேசிட்டோம், அறிக்கை விட்டாங்க, பேட்டி ஏன் இப்போ ஒரு பெடிஷன் எடுத்துக்கிட்டு இதில் போய் நிற்கிறாரு? ஸோ அவருக்கும் அந்த நம்பிக்கை இல்லை. இப்போ ஒன்று அவர் உடனே அழிக்க முடியாது, இன்னும் ஒரு வருஷம் இருக்கும் அண்ணாடின்னு டிடிவி ஒத்துக்கிறார். அதனால தான் 26 வரைக்கும் டைம் கொடுக்குறார். அதுக்கு நன்றி டிடிவிக்கு. ஏன்னா நாளைக்குன்னு சொல்லலை, இல்லை அவர் ஒரு பெருந்தன்மை நடந்துக்கிறார். இவ்வளவு விரைவில் முடியுமோ, இல்லாவிட்டால் 24 அழிந்து விடும். எலெக்ஷன் தான் சார், எலெக்ஷனை தான் மீன் பண்ணுறாரு. இந்த எலெக்ஷனுக்கு பிறகு ஒன்றும் இருக்காது அதிமுக அப்படிங்கிறாரு. இல்லை எவ்வளவு விரைவிலோ அழிந்து விடும். அதுக்கு அடுத்த வார்த்தை தான் இல்லைன்னா 26 தான். அதான் ஒரு வருஷம் டைம் கொடுத்துருக்காரு எடப்பாடிக்கு. ஒரு ப்ரொபேஷன் மாதிரி கொடுத்துருக்காரு சார். ஆமாம் சார், உண்மைதான். ராகுல், உங்கள் கோணம் என்ன? இல்லை, முதல்ல ஐயா சொன்ன சில விஷயங்களில் நானும் சொல்கிறேன். ஏன்னா எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னங்கிற பார்வை இங்கே மட்டும் இல்லை, அரங்கம் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் அந்த பார்வை இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த பார்வைக்கான சரியான தெளிவு, எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டும்ங்கிற மிகப்பெரிய தெளிவோடு எங்கள் தலைவர் எல்லா இடங்கள்லையும் செயல்பட்டுட்டு வராருன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். என்ன காரணம்னா அவர் வந்து ஒரு அறிக்கையோ இல்லை ஒரு செயலையோ முன்னிறுத்துகிறார் அப்படின்னா அது வந்து யோசிக்காமல் எந்த செயலையும் அவர் ஈடுபடுவதே கிடையாது. அப்படி அவருடைய ஒவ்வொரு செயலிலும் பல்வேறு காரணங்களை யோசித்த பிறகுதான் அவருடைய எல்லா செயல்களும் இருக்குது. முதல்ல நாங்கள் கட்சியை அறிவிக்கும் போதும் அப்படித்தான். அதுக்கு பிறகாக ஒரு கொடியை அறிவிக்கிறீங்க. ஆமாம், எல்லா செயலுக்கும் ஒரு ஆழ்ந்த யோசனை இருக்கு, நல்ல செயல் திட்டம் இருக்கு, எதையும் எடுத்தங்கவுழ்த்தெல்லாம் பண்ணல, ரொம்ப திங்க் பண்ணிட்டு தான் இதை பண்ணுறோம்ன்றீங்க. உண்மை. இப்போ நீங்கள் ஒரு படத்தை போய் ஒருத்தர் பார்க்குறாங்க, அதை பற்றி ஒருத்தர் விமர்சிக்காமல் போகலாம், அது வந்து அவங்களுடைய சொந்த விருப்பம். ஆனால் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு ஒருத்தர் கட்சி தொடங்கினா தமிழ்நாட்டுடைய எந்த குடிமகனும் அதில் கேள்வி கேட்கலாம். ஆமாம், நீங்கள் ஒரு கட்சி தொடங்குறோம்னு சொல்லிட்டு கொடி அறிவிக்கிறீங்க, அது என்னன்னு மக்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை. உங்கள் ரசிகர்கள் வேணால் நீங்கள் என்றைக்கு வேணால் சொல்லிக்கங்கப்பா, உங்கள் சௌரியத்துக்கு ஒரு நாள் சொல்லிக்கங்க. நீங்கள் சொல்லாமல் போனாலும் ரசிகர்கள் அவங்க வந்து அதை ஏற்றுப்பாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல. எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஆழ்ந்த யோசனை பண்ணிருந்தா அதோட சேர்த்தே சொல்லியிருக்கணுமே. இல்லை, இந்த கட்சி கொடி வெளியிட்டதுக்கு பிறகாக இந்த கேள்வி எல்லார் இடத்துலையும் இருக்குது. அதாவது எந்த மேடையில் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு தெளிவு எங்கள் தலைவரிடம் இருக்கிறது. 100 பேர் சேர்ந்திருக்கிற அந்த சிறிய அரங்கில் சொல்லாமல் லட்சக்கணக்கான தொண்டர்கள் எல்லோரும் இணைகிற மேடையில் இதை சொன்னாதான் சரியாக இருக்குங்கிற முடிவோடு அவர் இருக்கிறார் நான் சொல்கிறேன்.
அப்படி எல்லாரும் மாநாட்டுல சொல்ல போறாரு. மாநாடு சொல்ல போறோம். மாநாடு கூட்டி அதுல தான் சொல்ல போறோம். ஆமா, எதை எங்க செய்யணும்னு ஒரு வரைமுறை இருக்குல்ல. எங்கள் தலைவர் இதை பிரம்மாண்டமா, இதனுடைய விளக்கத்தை பிரம்மாண்டமா நாங்க அங்கதான் செய்யணும், அங்கதான் சொல்லணும்னு நினைக்கும் பொழுது அவர் அதை இந்த கட்சி கொடியினுடைய வெளியீடு கூட ரசிகர்களினுடைய கட்சியினுடைய தொண்டர்களுக்காக வெளியிட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, நாங்க நாளைக்கு மாநாடு போகிற பொழுது வெறும் எங்களுடைய இயக்கத்தினுடைய கொடியை மட்டும் சுமந்து கொண்டு போகாமல் கட்சியினுடைய கொடியோடு எல்லாரும் புடைசூழ அந்த மாநாட்டுக்கு வரணும் அப்படிங்கிற பெரும் எண்ண ஓட்டத்தோடு எங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் அவர் கார்ல அந்த மாநாட்டுக்கு வரும்போது என்ன கொடியை கட்டிட்டு வர்றதுன்னு ரசிகர்களுக்கு குழப்பம் வந்துடக்கூடாது, ரசிகர் மன்ற கொடியை கட்டிட்டு வரக்கூடாதுன்றதுக்காக வேற ஒரு கொடியை கொடுத்துருக்கிறார். ரசிகர் மன்றத்தினுடைய கொடி மட்டுமல்ல, இது 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 தமிழகத்தின் அடையாளமாக மாறக்கூடிய கொடி. அதனால அந்த கொடியோடு தான் நாங்கள் எல்லோரும் பவனி வர வேண்டும் என்கிற ஆசையோடும் நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டதன் பேரில் தான் எங்கள் கட்சித் தலைவர் அதை வெளியிட்டிருக்கிறார். அதை நீங்க சொன்ன மாதிரி மக்களுக்கு அதனுடைய தெளிவைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் எல்லோரும் இருக்கிறோம். அதை மிகச்சரியாக எங்கள் தலைவர் மாநாட்டில் சொல்லுவார். நாட்டை உழுக்கிற அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஒரு தமிழ்நாடு எதிர்நோக்கிற சவால்கள் இருக்கு, தமிழ்நாட்டோட சமகால பிரச்சனைகள் இருக்கு. அது சார்ந்த செயல்பாடுகளை ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய சக்திக்கு ஏற்ப செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அப்படியான எந்த செயல்பாட்டிலையும் உங்கள் கள செயல்பாடுகள் இல்லை. நேராக ஒரு கட்சி அது ஒரு சினிமா ப்ரொமோஷன் மாதிரி முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கு, ஒரு போஸ்டரு, ஒரு பாட்டை மட்டும் முதல்ல அதுக்கப்புறம் விடுறது, அப்படி படிப்படியாக ஒரு ஆடியோ ரிலீஸு, அதுக்கப்புறம் படத்தோட ஒரிஜினல் ரிலீஸ், இப்படி ஒரு பில்டப் பண்ணுறது மாதிரியே கட்சியும் இருக்கேன்னு நேற்று ஒருத்தர் விமர்சித்தார். இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். நான் இப்போ சினிமாவை தாண்டி இந்த ஒரு நல்ல தெளிவோடு தான் இருக்கிறேன். அதனால தான் மாநாட்டுக்கு பிறகாக நீங்களே பார்க்க போகிறீங்களே, மாநாட்டுக்கு பிறகு இங்கே நடக்கிற எல்லா செய்திகளுக்கும் அவர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திக்க போகிறார், தொடர்ந்து மாவட்ட ரீதியாக பயணிக்க போகிறார், தமிழகம் முழுக்க இருக்கிற எல்லோரோடும் எல்லா மக்களோடும் பயணித்து அவருடைய எல்லா குறைகளையும் இன்னைக்கு நான் மற்றவர்கள் எல்லோரும் பேசுகிற இடத்தில் வந்துட்டாங்க, அதே மாதிரி பேசுகிற இடத்தில் எல்லோரையும் சந்திக்க தயாராக இருக்கிறான்னு சொல்கிறோம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் எல்லாத்துக்கும் கிளாரிட்டி வந்துருன்றார் சார். சார் வந்தால் தான் சார் நான் என்ன அவரை பற்றி சார் உங்களை பற்றி நான் உங்களை ஏதாவது தெரிஞ்சால் தானே சார் நான் சொல்ல முடியும். யாரை சகோதரரோ யாராக இருந்தாலும் இந்த நிமிடத்தில் அவராக சொல்லிக் கொள்கிறாரே தவிர இன்னும் களத்துக்கு வரவில்லை. நாங்கள் எப்போ தெளிவாக இருக்கோங்கிறாரு, நீங்கள் வரவே இல்லை. அவரு தெளிவாக இருக்கிறதாக நான் தான் கேட்குறேங்க. தயவு செஞ்சு இன்னென்ன சட்டம் போட்டிருக்கோன்னு சொல்லுங்கள் அந்த கட்சிக்கு. மாநாடுலாம் நீங்கள் நடத்துங்க, கொடிய அவசரப்பட்டு அந்த சட்டத்தையும் அந்த கொள்கையிலையும் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ இன்னது எங்களுக்கு சட்டம் இந்த அமைப்பு வச்சுருக்கோம், அந்த அமைப்பு வச்சுருக்கிறோம், இது எங்களுடைய கூட்டணி நிற்க மாட்டோம். புரியுது, எனக்கு தப்பு கிடையாது. உங்களுக்கு தனிச்சு நிற்க போறாரா, அவரே முதலமைச்சர் கேண்டிடேட்டா, கூட்டணியில் ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போறாரான்னு கிளாரிஃபை பண்ணுறீங்களா? அரசியல் கொள்கை சித்தாந்தம் என்னன்னு இன்னும் எனக்கு தெரியல சார். எல்லா நல்லதும் நாங்கள் செய்வோம்னு சொன்னால் கைதட்டலாம், அதை தவிர அதை தாண்டி இதில் ஒன்றுமே கிடையாது சார். அவர் சொல்கிறது எல்லாமே கொள்கை தான் சார், அவங்க கட்சி கொள்கை தான் சார். அதாவது கிட்டத்தட்ட இப்போ அண்ணாயிசம் மாதிரி வந்துட்டு இருக்கீங்க. நன்றி சார், புரிஞ்சுக்கிட்டேன். நான் அண்ணாயிசம் மாதிரி நெருங்கிக்கிட்டீங்க. எதை கேட்டாலும் அண்ணாயிசம் தானே சார். அது எம்ஜிஆர் சொன்னார் சார். எம்ஜிஆர் என்ன சொன்னார்? சின்ன எம்ஜிஆர் என்ன இருக்காது சார். எப்போ நீங்கள் ஃபீல்ட்லேருந்து வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த பெரிய நடிகருக்கும் எந்த கொள்கையும் சொல்ல தெரியும். ஜெயிச்சார், நான் மறுக்கலை. ஆனால் அது காரணம் திமுகவிலேருந்து வெளியே போனதுனால அந்த திமுக கொடுத்த ட்ரைனிங். நான் ஒன்றும் திமுக காரெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் தெரியுது. பட் அந்த ட்ரைனிங் மறுக்க முடியும். அண்ணா கலைஞர் கொடுத்த ட்ரைனிங் அது உபயோகப்பட்டுச்சு. அவர் மக்கள் இவர் வெளியே அனுப்பிச்ச உடனே அவர் பழிவாங்கப்பட்டுட்டார், வெளியனுப்பப்பட்டார், அனுதாபம் இருந்தது. அதெல்லாம் இவருக்கு உபயோகப்படாது. அந்த மாதிரியான எந்த இதுவுமே எப்படி இவருக்கு என்ன இருக்குது? இல்லை அது சார், இன்னும் 2 சினிமா நடிக்க போகிறேன்னு அவர் சொல்கிறாரு. எப்போ முடியும்னு எனக்கு தெரியாது. நேற்று எனக்கு தெரியாது ஒருத்தர் சொன்னார், ஒரு ஆங்கர் 200 கோடி ரூபாய் இன்றைக்கி வாங்குறாரு. எனக்கு தெரியாது, இந்த கையில் வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு 200 கோடி ரூபாய் வாங்குறாருன்னு. 200 கோடி ரூபாய் வாங்கினா ஒரு 400 கோடி ரூபாய் போட்டு படம் எடுப்பான் ஒருத்தன். அது எத்தனை காலத்தில் முடியும், எப்போ முடியும், 25 முடியுமா, எல்லாம் எனக்கு தெரியாது. அவர் சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன். உங்கள் எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்கிற வகையில் நீங்கள் எனக்கு எதிர்பார்ப்பே கிடையாது. எனக்கு அவருக்கு என்ன அவர் யாருன்னு அவர் வாயால் சொல்லட்டும், அவ்வளவுதான் நான் கேட்குறது. அரசியலில் வந்ததுனால தனிப்பட்ட திரு விஜய் எனக்கு சம்பந்தமே கிடையாது. அரசியலுக்கு வந்ததனால் அவர் சொன்ன மாதிரி கேட்கக்கூடிய அரசியலுக்கு அவர் வந்ததே ஒரு தமிழ்நாட்டு அரசியல்லே ஒரு சூறாவளியாக அது இருக்க போகுது, ஒரு சுனாமியாக புரட்டி போட போகுது. நீங்கள் எல்லாம் சிந்திச்சிட்டு இருக்கிற கணக்கெலாம் இருக்குல்ல,
திமுக கூட்டணிக்கு இவ்வளோ ஓட்டு, அதிமுக கூட்டணிக்கு இவ்வளோ ஓட்டு, மற்றதுக்கு இவ்வளோ இதில் இந்த எல்லா கால்குலேஷனையுமே அதை அப்படியே அடித்து எழுத போகிற ஒன்றா இருக்க போகுதுன்றாரு. நீங்கள் வந்து அவங்க கட்சியை சேர்ந்தவங்க தெரியல சார். ஒருவேளை இருக்கலாம். அது நீங்கள் சொன்ன மாதிரி நிலச்சரிவாக இருக்கலாம், மலைச்சரிவாக இருக்கலாம், சுனாமியாக எல்லாம் நான் அவர் முதல்ல யாருன்னு வெளிப்படுத்தட்டுங்க. நான் அப்புறம் சுனாமியா என்ன உறுதிமொழிலாம் சொல்லியிருக்காரு சார். தொண்டர்கள் என்னென்ன உறுதிமொழியை பின்பற்றணும், சமத்துவத்தில் நம்பிக்கை கொள்ளணும், மதச்சார்பின் மேல் நம்பிக்கை கொள்ளணும், சமூக நீதியில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கணும், இந்த மதம், ஜாதி, இனம், பிறந்த ஊர், இதெல்லாம் பாலினம், இந்த அடிப்படையெல்லாம் நாங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டோம். ஒரு ரொம்ப ப்ரொக்ரெசிவான ஒரு கருத்தியல்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப டூ லூஸ் அண்ட் டூ ஜென்ரல் சார். ஸ்பெசிஃபிக்காக என்னன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அரசியலில் நடக்காத எதை சாதிக்க அவர் வர்றாரு? இவ்வளோ தான் சார். ரொம்ப சிம்பிளாக நான் கேட்குறேன். இதெல்லாம் நடக்கலைங்க இவ்வளோ நாள், இதெல்லாம் நடந்தது தப்புங்க, நான் மாற்ற போகிறேன், இதை நான் புதுசாக கையெடுத்து நான் கும்பிட்டு கேட்டுக்க தர இருக்கிறேன் சார். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது அந்த தேர்தல்லையே ஒரு அணிலாக இருந்து நான் அவருக்கு உதவி செய்தேன் அப்படின்னு அவர் வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார் கடந்த காலத்தில். ஸோ ஒரு தேர்தல் பங்களிப்புன்றது அவருக்கு கடந்த காலத்தில் இருந்திருக்கு. நீங்கள் வந்து எந்த இம்பேக்ட்டுமே இருக்காதுன்னு நினைக்கிறீங்க சார்? அணிலாக இருக்கிற வரைக்கும் நானும் தள்ளி நின்று கும்பிட்டுட்டு போயிடுவேன் சார். அது வேறு ஏதோ வந்து எனக்கு ஒரு நாக்காளி கூட நான் நாக்காளில் உட்காந்துக்கிறேன் உன் பக்கத்துலேருந்து கேட்கக்கூடாதான் சார் நீ யாருன்னு நான் கேட்பேன். அணில் ஓடிக்கிட்டே இருக்கு, சந்தோஷமாக கும்பிடுவேன் நான். ராகுல்கிட்டே கேட்டுருவோம். ஐயா கேட்ட மாதிரி அந்த நாற்காலியை கொடுன்னு அவர் எங்கேயுமே கேட்கல. ஏன்னா அந்த நாற்காலி அவருக்கான நாற்காலியாக ஒரு நாள் மாறத்தான் போகுது. அதை எல்லாரும் பார்க்க தான் போகிறாங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா செய்திகளுக்கும், நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலாக அவருடைய அடுத்தடுத்த எல்லா செயல்பாடுகளும் இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லணுங்க. சிவபிரியன் கேள்வி நிறைய பேசியிருக்கிறாங்க, நீங்களும் நிறைய நேரத்தில் இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டார் வேறையா, அதான் டாப்பு. இல்லை, ஒரு சில பிரியன் சார் சொன்ன விஷயம், தமிழ்மணி சார் சொன்ன அப்பப்போ இன்டர்வியூ பண்ணணும்னு நினச்சிங்க. சரி, அதுக்கு தான் ஓப்பனா இல்லை, பிரியன் சார் சொன்ன மாதிரி லைக் பிஜேபி இருந்ததுனால தான் திரு எடப்பாடி அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக உட்கார முடிந்ததுன்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரும்பான்மையான இடங்கள் கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னா, கொங்கு மக்கள் வந்து தங்கள் நிலத்தை சார்ந்த ஒருவர் மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பை பார்த்ததுனால்தான் அங்கே வந்து ஏடிஎம்கேக்கு வந்து 50ல் 35 சீட்டுகள், 33 சீட்டு அவங்களுக்கு வந்ததே தவிர அதற்கு வந்து பாஜகவினால் தான் அவர் எதிர்க்கட்சி தலைவரானாருங்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது. எதிர்க்கட்சி தலைவராகிறதுக்கு 30 சீட்டு இருந்த 33 சீட்டு இருந்த 25 26 சீட்டு இருந்தால் போதுமே. அவ்வளோ கூட ஏடிஎம்கே வந்து நீங்கள் சவுத்துலேயும் நார்த்லேயும் எடுத்துக்கிட்டாவே அவ்வளோ சீட்டு அவங்க வந்துட்டாங்களே. சவுத்துலேயும் நார்த்லேயும் பிஜேபியோட ப்ரெசன்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லையா? அவர் கொங்குன்னு குறிப்பிட்டு சொன்னதுனால நான் அதை சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறார், கோயம்புத்தூரில் 10க்கு 10 ஜெயிச்சிங்க. ஆமாம், நீங்கள் பிஜேபி கொங்கு மண்டலம் 10 ஜெயிச்சிருப்பீங்க. கொங்கு மண்டலம் பிஜேபியோட அதிக ஓட்டு வாங்கியிருக்கீங்க. கொங்கு மண்டலம் மொத்தமாகவே எடுத்துக்கொண்டால் கூட 33 சீட்டு தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. நான் கிருஷ்ணகிரியும் தருமபுரியும் நார்த்தில் சேர்த்துருக்கேன். நார்த்தில் 17லேருந்து 16 18 சீட்டோ ஜெயிச்சாங்க. நார்த்தில் வந்து அவங்களுக்கு பிஎம்கே வந்து மிகப்பெரிய உதவியாக இருந்தாங்க. பிஎம்கே அவங்களுக்கு உதவியாக இருந்தாங்களே தவிர அதிமுக வந்து பிஎம்கேவுக்கு உதவியாக இல்லை. அவங்களோட ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாதனால தான் பிஎம்கே வந்து 20ல் 5 தான் ஜெயிக்க முடியுது. அதுவும் 2 வந்து சேலம் மாவட்டத்தில் தான் ஜெயிக்கிறாங்க. அவங்க மற்ற 3 வந்து ஸ்பிளிட்டாக நார்த் தமிழ்நாடு கம்ப்ளீட்டாகவே 3 தான் பிஎம்கேவால் ஜெயிக்க முடியுது. ஸோ சென்ட்ரலில் வந்து சார் சொன்னதை நான் முழுமையாக ஒத்துக்கிறேன். சென்ட்ரலில் வந்து டிஎம்கே ஸ்வீப்பு, நார்த்தில் டிஎம்கே ஸ்வீப்பு. பட் கொங்குல மட்டும் அவங்களால எப்படி வந்ததுன்னா அதுக்கு பாஜக மட்டுமே காரணம் கிடையாது. கொங்குவில் வந்து அவருக்கென்று ஒரு தனி செல்வாக்கு இருந்தது. ஸோ நம்ம ஊரை சேர்ந்தவர் வந்து ஒரு முதலமைச்சராக இன்னொரு முறை வருவதற்கான வாய்ப்பை மக்கள் பார்த்ததுனால தான் அங்கே அதிகமான சீட்ஸ் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு வந்ததாக தான் நான் பார்க்குறேன். அது வந்து அந்த நம்பர்ஸை வச்சு தான் நான் பேசுகிறேன். இப்போ வந்து ஏடிஎம்கேவை திமுகவுக்கு விஜய் கட்சினால என்ன இம்பேக்ட் இருக்கும், ஏடிஎம்கேக்கு அது என்ன விதமான இம்பேக்டை தரும், அல்லது ரெஸ்ட் அதர்ஸ்? இல்லை, எல்லாருக்குமே ஓரளவுக்கு கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா லைக் விஜய் வந்து ஒரு உச்ச நட்சத்திரம். ஸோ இப்போது மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாத கடந்த காலங்களில் தமிழ்நாடு வந்து நடிகர்கள் சினிமாவுக்கு வருவதை வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. இது வந்து விஜய் அவர்கள் வந்து முதல் முறையாக வரப்போகுது. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் இருக்கிறத விட இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, விஜய் முதல் முறையாக வந்து நான் வந்து அரசியலுக்குள் வந்த பிறகு
சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த கோட் வந்த பிறகு இன்னும் ஒரு படம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட February 2025 அதனுடைய ஸ்கெடியூலும் முடிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் பிறகு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் இருக்கிறது. அதில் வந்து விஜய் அவர்கள் போவார் அப்படிங்கிறது வந்து இப்போ சொல்லப்படுகின்ற விஷயம். ஆனால் அந்த அரசியல் மாற்றம், அந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து ஓரளவுக்கு என்ன தெளிவு வேணுங்கிறது இருந்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் அதன் பிறகு வந்து கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டது. லைக் வந்து வெறும் வாழ்த்து மடலாக தான் அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் Februaryலேருந்து கொஞ்சம் May வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் வாழ்த்தாக தான் இருக்கும். அது விமர்சனம் வந்த பிறகு வாழ்த்துறதே நிறுத்திட்டாங்களா? இல்லை விமர்சனம் வந்த பிறகு வாழ்த்திக்கிட்டே தான் இருந்தாங்க. அதன் பிறகு வந்து ஜூனில் வந்து அவர் மாணவர்களிடம் பேசும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் பற்றிலாம் பேசினாங்க. விமர்சனங்கள் எழுந்தது. பல பத்திரிகையாளர்கள் வந்து விமர்சனம் பண்ணாங்க. நீட்டை பற்றி பேசவில்லை அப்படின்னு. அது சொன்ன பிறகு மறுவாரம் நடந்த கூட்டத்தில் நீட்டை பற்றி பேசினார். ஆனால் அதன் பிறகு ஒரு சுணக்கம் இருக்குது. இப்போ இது என்னன்னா, லைக் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆப்போசிஷன் ஸ்பேஸ், டிவி ஸ்பேஸ், சோஷியல் மீடியா ஸ்பேஸ் இருக்குல்ல, அது எல்லாருக்குமே இப்போ தேவைப்படுது. எல்லாத்தையும் ஒரே நாளில் சொல்லிட்டா மறந்துடுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எல்லாருமே இப்போ பிஜேபியோ அப்போசிஷனுடைய யூனிஃபையிங்க்கு அவரோட என்ட்ரி பயன்பட போதா, இல்லமும் ஃப்ராக்மெண்ட் ஆக போதா? ஃப்ராக்மெண்ட் ஆகும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆப்போசிஷனை யூனிஃபை பண்ணுறதுக்கு வந்து விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லையே. அவர் அரசியல் கட்சி எதுக்கு ஆரம்பிக்கிறார்னா, அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார், நான் அடிப்படை அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவேங்கிறாரு. அடிப்படை அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவதுன்றது என்னன்னா, இப்போ இருக்கிற கட்சிகளினுடைய செயல்பாடுகளோ ஏதோ விதத்தில் நான் ஒட்டுமொத்தமாக அவங்க தப்பானவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. லைக் அடிப்படை அரசியல் மாற்றம்னா அப்போ இப்போ இருக்கிறதுலேருந்து மாற்றம் தானே கொண்டு வரணும். மாற்றம் கொண்டு வர்றதுக்கு தான் அவர் கட்சி நடத்துகிறாரு. ஆப்போசிஷனை யூனிஃபை பண்ணி இன்னொருத்தர் முதலமைச்சர் ஆகிறதுக்கோ இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கோ விஜய் வந்து தன்னை வந்து தன்னை மற்றவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டார். அவர் ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சி ஒரு 10 வருஷமோ இல்லை வாட் எவர் டைம் இட் டேக்ஸ், அது அந்த கட்சி ஆளுங்கட்சி ஆகிறது தான் ஒரு உச்ச நட்சத்திரமா அவர் விரும்புவாரே தவிர ஆப்போசிஷனை யூனிஃபை பண்ற வேலை அவருக்கு இப்ப கிடையாது. இல்ல ஸோ இளம் தலைமுறைக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு அல்லது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு இன்னொரு ஆப்ஷன் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நீங்க டிஎம்கே அலையன்ஸ் மட்டும்தான் ஒரு பொதுவாக பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே இருக்கிற வாக்காளர்களில் அன்டிசைடட் ஓட்டர்ஸ் குறைவு. ஏதேனும் ஒரு சித்தாந்தமோ தலைமையோ கட்சியிலையோ ஒரு பெருவாரியானவங்களுக்கு ஈர்ப்பு வந்துடும். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரியான இன்க்ளினேஷன் குறைவாக இருக்கு. நீங்கள் போல் சர்வேஸில் நம்ம அதுதான் பார்க்குறோம். நிச்சயமா அன்டிசைடட் அப்படின்னு எடுத்தோம்னா அது யங் ஓட்டர்ஸ் தான். அந்த நேரத்துக்கு என்ன நினைக்கிறாங்களோ ஓட்டு போட்டு வருவாங்க. அவங்களுக்கு இன்னொரு சாய்ஸ் இல்லை, அவங்களுக்கு இன்னொரு சாய்ஸு. லைக் நீங்கள் அந்த சித்தாந்தம் ரீதியிலான விஷயங்களை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ வர ட்ரெண்ட் என்னன்னா, லைக் ஒரு முறை போட்டு தான் பார்ப்போமே, ஒரு யங்ஸ்டருக்கு போட்டு பார்ப்போமே. யங்ஸ்டர் அப்படின்னும் போதே லைக் உங்களுக்கு வந்து இன்னைக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். லைக் இது வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கிறது, சீமான் அவர்கள் தனியாக நிற்கிறது. சீமானுக்கு ஓட்டு போடுறவங்களும் சீமானுக்கு அவரே என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு தான் பேசுறாரு. சீமானுக்கு ஓட்டு போடுறவங்க யாருமே அவரோட வேட்பாளர் யாரு, அவரை வந்து ஓட்டு கேட்டாரா, பூத்தில் வந்து பூத் ஸ்லிப் கொடுத்தாங்களா, இப்படி பார்க்கறது இல்லை. யூடியூப்பை பார்க்குறாங்க. பெருவாரியான இளைஞர்கள்ட்ட அந்த தாக்கம் வருது. ஒரு இளைஞர் இல்லை சார், அவர் யூடியூப் பார்த்தாலே மறுநாள் போய் ஓட்டு போட்டுறான். அந்த மாதிரி அவர் வந்து ஹிப்னோடைஸ் தான் பண்றாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்ட்ட ஒரு முறை அண்ணாமலைக்கு ஒரு சாய்ஸ் கொடுப்போமே அப்படின்னு பேசுகிற ஒரு தன்மையை பார்த்தோம். லைக் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனாக வந்து ஒரு டெமோக்ரஸிக்கு இது நல்ல விஷயம். நிறைய ஆப்ஷன்ஸ் மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு அலையன்ஸாக எடுத்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து ஸ்ட்ராங் அலையன்ஸாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கமிட்டட் ஓட் பேங்க் இருக்குது. அவங்க நின்ன எலெக்ஷனில் எல்லாத்துலேயுமே இப்போ இந்த 3 எலெக்ஷன் மட்டும் நான் சொல்லலை, 2006 எடுத்துக்கோங்க, 2004 எடுத்துக்கோங்க, இந்த கூட்டணி அப்படியே இன்டாக்டாக பிஎம்கே இல்லாமல் இருந்தப்பவே அவங்க வெற்றி மேல் வெற்றி பெற்றுக்கொண்டு தான் இருந்திருக்கிறார்கள். இந்த பிஎம்கே இருந்து லெஃப்ட் இல்லாமல் இருந்தது வந்து 2011 மட்டும்தான். பட் எல்லாமே அந்த திமுக கூட்டணி, நீங்கள் ஏற்கனவே யாரோ சொன்னதா, திமுக கூட்டணி இதே கூட்டணி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு 4-5 ஆப்ஷன் ஆப்போசிஷன் சைடில் இருந்ததுன்னா ஓட் ஃப்ராக்மெண்ட் தான் ஆகும். எல்லா பக்கமும் வாக்குகள் சிதற தான் செய்யும். லைக் அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் வந்து எல்லாருடைய ஓட்லையும் ஓரளவுக்கு கொஞ்சமாவது டென்ட் பண்ணுவார். தமிழ்மணி சார் சொன்னார் 6%ன்னு, எப்படி அரைவானாங்கன்னு தெரில. அவர் வந்து கொள்கைகள் என்ன எல்லாத்தையும் கேட்குறாரு. ஆனால் அதிமுக தலைவர்கள் வந்து
வாண்டடாகவே எல்லாருமே வந்து திமுகவுக்கு தான் அது பிரச்சனை அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. யாரும் கருத்து கேட்கவில்லை என்றாலும் கூட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, திமுகவுக்கு தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் தேர்தல் அதாவது கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னும் போதும் அதையே தான் சொன்னாங்க. பட் டிஎம்கே வந்து விஜயை பற்றி பெருசாக பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ இனிமே தான் தெரியும் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் என்ன பேச. எந்த ஒரு அரசியல் கட்சியும் இவர் அதிமுகவை விமர்சித்தா அதிமுக பதில் சொல்லும், திமுக விமர்சிச்சாருன்னா திமுக பதில் சொல்லும். தங்களை நோக்கி அம்பு வராதவர்களையும் ஏன் ஒரு கட்சி போய் இன்னொருத்தரை பற்றி கமெண்ட் பண்ணணும்? இல்லை லைக் நான் வந்து அந்த அம்புக்காக பேசல, ஏடிஎம்கே வாண்டடாக பேசுகிறாங்களா அதுக்காக சொன்னேன். லைக் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் பொழுது விஜயால் எங்களுக்கு பாதிப்பு இல்லை, திமுகவுக்கு தான். அது என்ன லாஜிக் அதில் இருக்கு? ஒரு அந்த நரேட்டிவோட இல்லை, அந்த லாஜிக் இல்லைங்கிறதா நான் சொல்ல வரேன். இவர் 6%ன்னு சொல்கிறாரு, எப்படி அந்த கணக்குக்கு அதிமுகவோ இல்லை சாரோ வந்தாங்கன்றது சொன்னால் நல்லா இருக்குங்கிற. என்னை பொறுத்த வரையில் விஜய் அவர்கள் வந்து எல்லா வாக்கு வங்கியிலும் தான் கை வைப்பார். அக்ராஸ் செக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு உச்ச நட்சத்திரம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் மக்கள் பார்ப்பாங்க. லைக் இவர் வந்து ஒரு ரிட்டையர் ஆன பிறகு வரல, உச்ச நட்சத்திரமாக இருக்கும்போது வராரு, 50 வயசு தான் ஆகுது. சார் சொன்ன மாதிரி லைக் இவ்வளோ கோடி சம்பாதிக்கிறாரு. ஸோ அதையும் வந்து இந்த சினிமா உலகம் கட்டமைக்குதுல்ல. நீங்கள் யூடியூப்பில் இப்போ கூட நான் பார்த்துட்டு வந்தேன், லைக் அல்காரிதமாக என்னன்னு தெரில, சமுத்திரக்கனி அவர்கள் பேசுகிற ஒரு விஷயம் வந்து இன்ஸ்டாகிராமில் வருது. லைக் 200 கோடி சம்பளம் வாங்குபவர் வந்து விட்டுட்டு மக்களுக்காக இதெல்லாம் கட்டமைக்கிறாங்களா? இதெல்லாம் ஒரு செக்ஷன் கிட்ட போகும். சினிமாக்காரங்க வழக்கமாக புகழ்வாங்க. இல்ல, சினிமாக்காரங்க புகழ்றது இல்ல, அந்த சினிமாக்காரங்க புகழ்றத ஏத்துக்கிறதுக்கு ஒரு செக்ஷன் இருக்குல்ல. ஒரு 0.5%, 1%, 2% ஓட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ % ஆட் ஆகுதோ அவ்வளோ நல்லது தானே. இல்ல நான் சொல்றது ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கு சார். அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாண்ட் ஆகுறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் அவங்களுடைய அவங்க எடுக்கிற ஸ்டாண்டை பொறுத்து. பட் we are talking about the first election. ஃபர்ஸ்ட் என்ன இம்பாக்ட், அது அக்ராஸ் செக்ஷன்ஸ் இருக்கும். திரு புகழேந்திட்ட கேட்கலாம் சார். எம்ஜிஆர் அண்ணா படங்கள் எல்லாம் வந்து பாடல்களில் வருது, விஜய் வெளியிட்ட பாடலில். நீட்சியாக வந்து திரு தினகரன் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, அதிமுகன்ற கட்சியை கூடிய சீக்கிரம் காணாமல் போடும், எலெக்ஷனுக்கு பிறகு இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த புது கட்சி வர்றதுனால அதிமுக கரையுங்கிறாரா, இல்லை என்ன பேசிஸ் சார் அதுக்கு? குட் ஈவினிங் டு சன் நியூஸ் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இதில் வந்து அதிமுக முற்றிலுமாக முடிந்துவிடும் என்ற பேச்சையெல்லாம் நான் ரசிக்க மாட்டேன். அதில் வந்து எனக்கு எந்தவித ஈர்ப்புத்தன்மையும் கிடையாது, அதை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. என்னை போன்ற இன்னும் லட்சம் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள். இந்த இயக்கத்தை எப்படி காக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். அண்ணாமலை சொல்லலாம், அவர் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர். ஆனால் அதை இவர் சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது நான் வேதனைப்படுகிறேன். ஏன்னா சொல்லக்கூடாது, அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாருன்னா போயிடும் அப்படின்னா. அவர் என்ன கோணத்தில் சொல்றாரு? எடப்பாடியே தொடர்ந்து தலைவராக இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட சிக்கிடுச்சு, ரெட்டையில இருக்கிறதுனால அந்த சின்னம் இருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் தொண்டர்கள் அந்த அனுதாபத்தோடு அந்த கட்சியை இருக்கிறாங்க. அந்த அனுதாபமும் வரக்கூடிய தேர்தலில் தோற்ற பிறகு இல்லாமல் போயிடும். ஸோ அந்த தேர்தலை வந்து அந்த கட்சியினுடைய முட்டுக்கட்டையாக எடப்பாடி அவர்கள் இருக்கிறதுனால அந்த கட்சி அழிஞ்சு போயிடுன்றாரு. அது சார், அதை நீங்கள் சொல்கிறது கட்சி அழிஞ்சு போய்டுன்னு சொல்லக்கூடாது. எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவை உருவாக்குவோம், அவர் அங்கே பொதுச் செயலாளர் இல்லை என்பதை நிரூபிப்போம், அதை கொண்டு வருவோம்னு சொல்லுமே தவிர அதிமுகவே அழிந்து போய்டும்னு சொன்னால் அது எப்படி ஏற்றுக்க முடியும்? தொடர் தோல்விகள் என்னத்தை உணர்த்திச்சுப்போ. இப்போ அவர் அண்ணன் பேசிகிட்டு இருந்தார், கவனித்தேன். கொங்கு மண்டலம்னு சொன்னார். ஒரு இடத்துல தான் அம்மா இருக்கும்பொழுது கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. ஆனால் கொங்கு மண்டலத்திற்கு முதலமைச்சர் ஆனார். முதலமைச்சர் கொடுத்தது திருமதி வி.கே. சசிகலா என்கின்ற சின்னம்மா. இவர் டிடிவி தினகரனை பொறுத்தவரை எனது எண்ணங்கள் எல்லாம், நான் கூட இருந்தவன், சிறையில் பல ஆண்டு காலம் அவர் பார்க்க வரும்பொழுது நான் இருந்தவன். ஆகவே அவரைத்தான் தலைவராக முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சின்னம்மா அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அரசியல் பயணத்தை நடத்த வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு அதிமுகவே ஒழிந்து போகும், இதற்கு எடப்பாடி பழனிசாமி காரணமாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அரசியலை வீழ்த்த வேண்டும். அதுதான் வெரி இம்பார்ட்டண்ட். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அதிமுகவே போய்டுன்னு சொன்னால் அது எப்படி சார் ஏற்றுக்க முடியாது சார். அதில் வந்து எனக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டு. அதோட மாத்திரம் இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க பாடல்கள்னு சொன்னீங்க, நான் ரொம்ப மனது வருந்தி சொல்கிறேன். இத்தனை நாள் அதை வெளியே கொண்டு வரல, இன்றைக்கி உங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம், நாட்டுக்கு பூரா தெரியட்டும். 3 காயின் சார் நாணயங்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவார், நாணயம் மாத்திரம் போதாது, நயம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும், நாணயமாக இருந்தால் மாத்திரம் போதாதுன்னு சொல்லுவார். சார், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுக்கு
காயின் ரிலீஸ் பண்ணப்போ அந்த நாணயத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணாதுரையின் சைன் பண்ண தமிழ் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு பின்னாலே இப்பொழுது கலைஞருக்கு நாணயம் வெளியிடப்படுகிறது. தமிழ் வெல்லும் என்கின்ற வார்த்தையை தமிழ் அவர் கைப்பட எழுதியதை அதில் இடம்பெற செய்திருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி இதை செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகங்களை துவக்கி அடகு பார்த்தார், தமிழ் பல்கலைக்கழகங்களை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழ் பண்பாட்டு கழகத்தை ஆரம்பித்தார். அவர் இப்பொழுது அண்ணன் பேசும்போது சொன்னார்கள், அது என்ன அண்ணாயிசம் என்று சொல்லு. சத்துணவு தந்த சரித்திர நாயகன் என்கின்ற அண்ணாயிசம். கட்சியை ஆரம்பித்தவுடன் 72 கட்சியை ஆரம்பித்தது, 73 திண்டுக்கல்லில் தனியாக நின்று வெற்றி பெற்ற அண்ணாயிசம். புதுவையிலே ஆட்சி அமைத்த அண்ணாயிசம். 72 77 வரை போராடி 77 முதலமைச்சரான அண்ணாயிசம். இது ஆமா சார். என்ன வேணும் சார்? பெரியாரிசம்னா பெரியார் என்ன கொள்கைகளை சொல்லியிருக்காரு, அது பெரியாரிசம். காந்தியிசம்னா காந்திய கொள்கைகள் என்னன்றது. அண்ணாயிசம்ன்றது எம்ஜிஆர் என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் அண்ணாயிசம். இல்ல ஒரு நிமிஷம், நீங்க இப்ப கேட்டதுக்கு பதில் சொல்லிடுறேன். எனக்கு தெரியும் நீங்களும் ஒரு பெரியாரிஸ்ட், நானும் ஒரு பெரியாரிஸ்ட் தான், மாற்றம் இல்லை. ஆனா எனக்கு தெரியும் பெரியார் பெயரில் மாவட்டங்களை உருவாக்கி கொடுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். உண்டா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவுடைய புத்தகங்கள்லாம் அரசு புத்தகமாக மாற்றி அமைத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இப்போ நடிகர் விஜயை பற்றி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க, ஒரு நிமிஷம் நான் அதை சொல்லிடுறேன். அவருக்கு பெரிய வெற்றி என்ன தெரியுமா? இன்றைக்கி நீங்கள் டெபேட் எடுத்து விஜயை பற்றி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே, அது இப்போ நாடு பூரா பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. அதுதான் விஜய்க்கு எடுத்த வெற்றி. வரட்டுமே உள்ள எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. கட்சி ஆரம்பிக்கட்டும், கொள்கையை சொல்லட்டும், நல்லதை பண்ணட்டும். மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதை காலம் பதில் சொல்ல வேண்டும். அவர் அன்றைக்கே சொல்லிட்டாரு, கட்சி ஆரம்பித்த அன்றைக்கே, இன்றைக்கி நான் கொடியை பற்றி விளக்கலை, என்னுடைய கட்சி கொள்கையை சொல்லலை, நான் பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இதை சொல்லு அதை சொல்லுன்னா இவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை அவரை பார்த்து. அதுதான் நீங்கள் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் அப்பயே சொன்னீங்க, நீங்கள் இதுதான் விஷயம்னு சொல்லிட்டு. ஆகவே என்னை பொறுத்தவரை இந்த கட்சி அழிந்து போகாது சார். குணா சார், இந்த கட்சி நீடூடி வாழும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மாற்றாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் இருக்கும், தொடரும். ஆக இப்போ அந்த 3 காயினை பற்றி சொன்னேன். தலைவருக்கு அசிங்கம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி இது டிபேட்டோட மையப்புள்ளியே அதுதான். திமுகவுக்கு மாற்றாக என்றென்றும் அதிமுக இருக்குன்னு சொல்றீங்க, இல்லைன்னு சேலஞ்ச் பண்றாங்க மற்றவங்க. சீமான் சேலஞ்ச் பண்றாரு, அண்ணாமலை சேலஞ்ச் பண்றாரு. தன்னை எங்க பொசிஷன் பண்ணிக்க போறாருன்னு தெரியல. அது தெரியாது சார். ஆனா மக்கள் தானே முடிவெடுக்கணும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இதுல நான் அடுத்த இடத்துக்கு வந்துருவோன்னு பிஜேபி சொல்றதை நீங்க எப்படி ஒத்துக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சி எந்த காலகட்டத்திலும் இங்கே வந்துவிட முடியாது. ஆகிய இங்கிருக்கின்ற பிரச்சனைகள் சரியாக்கப்பட வேண்டும். எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும். இவர் அவரோட சேருவார், அவர் இவரோட சேருவார், என்னென்ன நடக்க போகுதுங்கிறது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆகவே அதை விட்டுட்டு நீங்கள் கட்சியே போய்டுன்னு சொன்னால் அது நடக்கவே இங்கே திராவிட இயக்கங்களை விட்டு இந்த பெரியார் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் அண்ணா உருவாக்கி ஆட்சி அமைத்த இந்த ஆட்சி கட்டிலில் திராவிட இயக்கங்கள் தான் ஆளுமே தவிர, நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் சார், இன்னும் 100 ஆண்டு காலம் ஆனாலும் அது நடக்கவே நடக்காது. வேறொரு அமர முடியவே முடியாது. அது விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதையிலிருந்து முளைத்தது தான் இந்த மக்கள். அவர்கள் நெஞ்சங்களிலிருந்து அது மாறவே மாறாது என்பது மிக முக்கியமான ஒரு கருத்தாக நான் உங்களிடத்தில் பதிய வைக்கிறேன். இப்போ பத்மஸ்ரீ கமலஹாசன் கூட தான் கட்சி ஆரம்பித்து போய் கோவையில் நின்னார். கொஞ்சம் ஓட்டில் தோத்துட்டார் சார். அன்றைக்கி நானே கண் கலங்கினேன். ஐயோ, காசு கொடுக்காமல் நின்னார் அங்கே. அப்போது சினிமாவிலிருந்து வந்த விஜயகாந்த் கூட எல்லா இடங்களுக்கும் போவார். 10,000 20,000 பேர் இந்த கேப்டனை பார்க்க கூடுவார்கள். காசு கொடுத்து அழைக்கிறது இல்லை. அவரும் அம்மாவோடு சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவரானார். இதுதான் சார் இந்த வரலாறு. அவரும் இதுதான் சொன்னார், திராவிட இயக்கம்னு. யார் யாரை நான் குறிப்பிடுகிறேனோ அத்தனை பேரும் திராவிட இயக்கம் என்று சொல்லி மேலே வந்தவர்களே ஒழிய வேறொன்றையும் இங்கே சொல்லவில்லை. அப்பயே தலைவர் சொன்னார், என்னுடைய தலைவர் காமராஜர், என்னுடைய குருநாதர் பேரறிஞர் அண்ணா என்று சொன்னார். அந்த திண்டுக்கல் வெற்றியில் எல்லாருமே இருந்தாங்க. காமராஜர் உயிரோடு இருந்தார், சித்தனை எதிர்த்து நின்னார், என்னவெல்லாம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே இங்கே ஒருவர் வருவதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் என்னவென்று எனக்கு புரியவில்லை. அவரை எதிர்நோக்கி தயாராகுங்கள். என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். அவர் வரட்டும், கொள்கையை சொல்லட்டும், எல்லாத்தையும் சொல்லட்டும். அவரை கிண்டல் தேவையில்லைன்னு நான் இங்கே என்னுடைய கருத்தை. யாராவது பயப்படுறாங்களா? பயப்படுறாங்கன்னு திரு புகழேந்தி சொல்றாரு. யார் பயப்படுறாரோ என்னமோ.
அவர் கமலஹாசனுக்காக அழுதேன்னு சொல்றாரு. திரு பிரியன், யாராவது பயப்படுறாங்களா புது கட்சிக்கு? எனக்கு தெரிஞ்சு அதாவது வந்து ஒரு புது கட்சி வரும்போது எல்லோரும் வரவேற்பு என்பது ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஒரு மரபு. என்ன கொள்கையோடு வராரு போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு டிபேட்டபிளான ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஆனால் திமுகவை எதிர்த்து தான் அவர் வருகிறார் என்பது வந்து எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது. அதிமுகவோட கருத்தாக இருக்குது, பாஜகவோட கருத்தாக இருக்குது. பாஜக இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு மாமா மச்சாலாம் பேசுகிறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், விஜயோட அரசியல் அந்த மாமன் மச்சான் பக்கம் திரும்பவே திரும்பாது. அண்ணாமலையெல்லாம் வந்து எதிர்பார்த்து இலவு காத்த கிளி மாதிரி ஆயிடுவார். விஜயோட அரசியல் நிச்சயமாக பாஜக பக்கம் இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது, கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடையாது. அதனால் அந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து அவங்க ஜோசப் விஜய் போன்ற விஷயங்களால் காயப்படுத்தியிருக்காங்க அவங்க. அதனால் அந்த பக்கம் போக மாட்டார். மத நல்லிணக்கம் போன்ற பேசுகிற விஜய் அவர்கள் பாஜக பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டார். அவர் மாமா மச்சான் எவ்வளோ வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம். இவங்க வந்து அதிமுக வந்து எங்களுக்கு பாதிப்பில்லை. இப்போது ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிற கட்சி திமுகவாக இருக்கிறதுனால விஜய் ஆரம்பிச்சிருக்கிற கட்சி வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சி என்கிற ஒரு விஷயத்தை வந்து மற்ற கட்சிகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மற்ற கட்சிகளோட ஓட்டை வந்து அவர் எடுக்கும்போது தான் ஆனால் இவங்க நமக்கே வந்து வேட்டி வச்சுருவாங்களோ அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரும். ஆக்சுவலாக நிச்சயமாக நாளைக்கு விஜய் வந்து ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறார் வச்சுக்கோங்க, ஆன்டி மோடி ஸ்டாண்ட் எடுக்கிறார் வச்சுக்கோங்க, நிச்சயமாக திமுக அணிக்கு போகிற ஓட்டை கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம மறுக்க முடியாது. அதே மாதிரி சீமான் பக்கம் இளைஞர்கள்லாம் இருக்காங்க. அந்த இளைஞர்களோட ஒரு 8% ஓட்டில் 3% ஓட்டை விஜய் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். அது இல்லைன்னு நீங்கள் மறுக்க முடியாது. அதிமுக வலிமை கொண்டு இருக்குது. அதாவது தினகரன் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஆஸ்லாங்கஸ் எடப்பாடி சுயநலமாக இருக்கிறவரையும் அந்த அதிமுக வந்து ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்பு இல்லை, சசிகலாவோட எஃபர்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிடுன்னு சொல்கிறார். ஆனால் அதிமுக வந்து ஒரேடியாக அழிஞ்சு போயிடுன்ற அந்த வாதம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. வலிமை குன்றி இருக்கும், ஒன்றுபட்டால் அது வலிமை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வலிமை குன்றி இருக்கிற சமயத்தில் வரப்போகிற தேர்தலில் அங்கேருந்தும் கொஞ்சம் ஓட்டை வந்து விஜய் கட்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் வந்து பொதுவான கோட்பாடுகள் பலதை பேசுகிறாரு. சமூக நீதியை பேசுகிறாரு, மத நல்லிணக்கத்தை பேசுகிறாரு, பெண்கள் பாதுகாப்பு பேசுகிறாரு, பாலின சமத்துவம் பேசுகிறாரு. பட் கோட்பாடுகளுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அதில் நீங்கள் வந்தால் தான் தெரியும். சமூக நீதியை பற்றி பேசுகிற நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி என்ன நினைக்கிறீங்க, இல்லை லேட்டரல் என்ட்ரியை பற்றி என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் நம்ம கேட்போம் இல்லையா? சரி, பெண்கள் பாதுகாப்பை பற்றி என்ன பேசுகிறீங்க, கல்கட்டா டாக்டர் விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அதை பற்றி நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்களா இல்லையா? இல்லை செக்யூலர் சிவில் கோடை பற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது, வக்ஃப் போர்டு மசோதாவை பற்றி என்ன பேசுகிறீங்க? நீங்கள் போன மீட்டிங்கில் வந்து நீட் மசோதாவை பற்றி பேசினீங்களே, இன்றைக்கி நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டை வந்து சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா இதில் வந்து கொடியோட ரகசியம் உட்பட நீங்கள் 300 பேர்கிட்ட பேசினானே, உங்கள் ரூம்லேருந்து தனியாக பேசினானே, நீங்கள் பேசினா அதை லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு மாநாடை கூட்டி நீங்கள் நேருக்கு நேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலத்தில் நீங்கள் ஒரு ரூமில் உட்காந்துனே நீங்கள் லட்சக்கணக்கான பேரோட நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பேசாத போது பொதுவான கோட்பாடுகளை சொல்லிட்டு ஒதுங்க வேண்டாம். டீட்டெயில்டாக உள்ளே போக வேண்டாமா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுமா வேண்டாமா? திமுகவுக்கு 6% சரிவு வரும் அப்படின்றது திரு தமிழ்மணி சாருடைய கணிப்பு இல்லை. அது நீங்கள் வந்து அதிமுக பலவீனமாக இருக்கு அதுல இருந்து போகுன்றீங்க, சீமானுக்கு பலவீனப்படுவார்ன்றீங்க. என்ன ரீசன் சார்? இல்லை, ஒவ்வொரு கட்சியும் சார், ஒவ்வொரு கட்சியும் ஒரு புது கட்சி வரும்போது தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான சில நடவடிக்கைகள் எடுப்பாங்க. திமுகவும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தங்கள் ஓட் பேங்கை பாதுகாத்துக் கொள்வதற்காக திமுகவும் சில விஷயங்களை பண்ணுறாங்க. பொதுநலம் சில வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பண்ணும்பொழுது ஒரு அரசியல் கட்சிக்கு ஓட்டு பற்றின ஒரு நோக்கமும் இருக்க தான் செய்யும். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டமாகட்டும், இல்லை தமிழ் புதல்வன் திட்டமாகட்டும், இதெல்லாம் வந்து இளைஞர்களை மையம் வச்சு மாணவிகளை மையம் வச்சு செய்கிற ஒரு திட்டங்கள். இது கிட்டத்தட்ட வந்து விஜய் கிட்ட அந்த ஓட் பேங்க் போயிடக்கூடாதுன்ற எண்ணம் கூட திமுகவுக்கு இருக்கலாம். ஏன்னா அது ஒரு தற்காப்பு நடவடிக்கையை நான் பார்க்குறேன். ஆனால் அதனாலேயே திமுக பயந்து போயிட்டுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, எதிர்க்க நிற்கிறதுக்கு இருக்கிற ஆட்கள்லாம் ஃப்ராக்மெண்டடாக இருக்காங்க எல்லாருமே. அதுதான் திமுகவுடைய ஒரு பலமாக இருக்குது. மோடி எதிர்ப்பு, சித்தாந்த ரீதியில் பாஜக எதிர்ப்புன்றது இன்னும் அந்த கூட்டணிக்கு வலு சேர்க்குற ஒரு விஷயமா இருக்குது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த சைடில் இருக்கிற யாருமே இதுவரை எடுக்காது இருக்காங்க. அதனால தான் விஜய் எடுத்தாருன்னா அவருக்கு ஒரு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் கிடைக்கிறதுக்கான பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஆனால் விஜய் எந்த ரூட் எடுப்பார் நமக்கு தெரியாது. அவர் பொதுவான கோட்பாடுகளை பார்க்கும்போது ஒரு ஆன்டி பிஜேபியில் எடுப்பாரோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கா, இது ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. ஆக்சுவலாக அதிமுக இருந்த இடம் தெரியாமல் போகும்னு டிடிவி தினகரன் கூறியிருப்பது தொடர்பாக நேயர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எடப்பாடிக்கு நெருக்கடி தருவதற்காக அப்படி பேசியிருக்கிறாரு 46% பேர். அதிமுக தொண்டர்களை கவருவதற்காக இந்த பேச்சு என்று 15%, பரபரப்புக்காக இந்த பேச்சை பேசுகிறாருன்னு 39% பேர் கருத்து சொல்லியிருக்காங்க.
அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு தமிழ்மணி நிறைவு பண்ணுங்க. சார், தன்னுடைய இருப்பை அவரை பற்றி பேச ஏதாவது நமக்கு சப்ஜெக்ட் இருந்துச்சா? இதனால தானே சார் அவரை பற்றி ஒரு 1 hour இப்போ நம்ம பேசியிருக்கோம். ஜெயிச்சிட்டார்ல அவர் வேறு என்ன அச்சீவ் பண்ணிட்டாருங்க. டிடிவிங்கிற ஒரு மனிதர் எதுவும் இல்லாமல், கட்சியும் இல்லாமல், எந்த ஆக்டிவும் இல்லை, விட்டிஸும் இல்லாமல் இருந்தார். இன்றைக்கி 1 மணி நேரம் இப்படி அதிமுகவை திட்டினது மூலமாக 5 சொன்னதும் பேச வச்சுட்டார்ல, அவரை பற்றி ஜெயிச்சிட்டார் அவர். ராகுல், இல்லை, உண்மையிலேயே அவருடைய பார்வை அப்படி தான் இருக்குங்க. ஏன்னா ஒரு பெரும் கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியினுடைய செயல்பாடுகள் இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமில் அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப குறையும் பொழுது இந்த மாதிரியான விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டிய அவசியத்தில் தான் இன்றைக்கு அதிமுக இருக்குங்கிறத ஒரு பொது மக்களின் பார்வையில் கூட பார்க்கணுன்னா அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு அப்போசிஷனுக்கான வைப்ரன்சி இல்லைன்றீங்களா? ஆமாம், உண்மையாக. ஏன்னா எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அவங்க சார்பில் முன்வைக்கக்கூடிய எதுவுமே பெரிய அளவில் முன்வைக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு நிகழ்வுலையும் சரி, ஒரு ஆக்ரோஷமான எதிர்க்கட்சியாக இல்லை. அதனால இந்த மாதிரி எல்லாம் கருத்து வர்றது சகஜம்ன்றீங்க? ஆமாம், உண்மையாக. நன்றி. திரு சிவப்பிரியா. இல்லை, லைக் தினகரன் சொல்கிறது வந்து 2-3 கோணத்தில் அதை பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து அவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி மீது வந்து ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சின்றதில் ஒரு பெரிய கோபம், அது ரொம்ப நாளாகவே அதை வந்து அவர் வந்து வெளிப்படுத்துகிறாரு. அது ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னா, ஒரு ஈல்ட் ஆகலை சார். இவங்க பேசுகிற 3 பேர் 3 விஷயம் பேசுகிறாங்க. அதான் சொல்கிறேன். லைக் தினகரன் இன்னொரு கட்சி தொடங்கி போயிட்டாரு. ஓபிஎஸ் கட்சியிலேருந்து வெளில போய் சுயேட்சா கண்டெஸ்ட் பண்ணுறாரு. நான் தான் மீட்க போகிறேன்னு சொல்கிறாரு. சசிகலா வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்க போகிறேன்றாங்க. 3 பேரோட கோலும் வெவ்வேறு. ஆமாம், லைக் அதனால வந்து அவங்களுக்கு வந்து அவர் மேலே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பண்ணி பார்த்தாலும் அவர் வந்து நம்மளை யாரையும் உள்ளே சேர்க்க மாட்டேங்கிறாருன்னு ஒரு விஷயம். 2வது நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, லைக் திரு டிடிவி தினகரன் அவர்களால் வந்து அதிமுகவை கைப்பற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆஸ் வி ஸ்பீக் முடியாது. நிச்சயமாக இந்த 3 பேராலையுமே முடியாது. ஆனால் அதிமுகவை ஒரு ஸ்பாய்லராக இருந்து அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு பறிக்க முடியுமானா நிச்சயமாக பண்ண முடியும். அதுதான் அவங்க நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலே எடுத்துக்கிட்டிங்கன்னா 4-5 இடங்களில் வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் நிற்கிற தொகுதியிலையும் சரி, திரு டிடிவி தினகரன் நிற்கிற தொகுதியிலையும் சரி பார்த்தீங்கன்னா அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளி இருக்காங்க. அது அவங்களால பண்ண முடியும். நன்றி. திரு புகழேந்தி. சார், நம்ம டெபேட் அந்த ரிசல்ட்டு கருத்து கணிப்பு எடுத்ததில் 39 பரபரப்பு, நெருக்கடி ஒரு 46, 85, கவர 15, 100% அவர் சொன்ன கருத்துக்கு எதிர்ப்பாகவே வந்திருக்கு பாருங்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் எதிராக மாறி வருவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் அதை செய்ய முடியும். அந்த தலைமை வரும், அந்த மாறுதல்கள் வரும், அப்பொழுது தேர்தல் வரும், மாபெரும் வெற்றியை நாங்கள் பெறுவோம். திரு பிரியன். அதாவது 100% ஒரே விதமான கருத்தை தான் ஆதரிச்சிருக்காங்கன்ற அந்த விஷயத்தை நான் ஒத்துக்கலை. ஏன்னா எடப்பாடிக்கு நெருக்கடி தரன்ற ஒரு விஷயம் எதை சொல்லுதுன்னா, எடப்பாடி வந்து ஒற்றுமைக்கு தடையாக இருக்கார். ஸோ அவருக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கான ஒரு விஷயத்த அதிமுக இது மாதிரி இருந்தீங்கன்னா அதிமுக அழிஞ்சு போயிடுன்ற ஒரு விஷயத்தை அவர் கையில் எடுக்கிறார். ஸோ ஒற்றுமையை நோக்கமாக வச்சு அவர் சொல்கிற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அந்த நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கிறத நான் பார்க்குறேன். அவரை வந்து ஒன்றும் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. தேனியில் வந்து அவருக்கு முன்னாடி நீங்கள் ஓட்டு வாங்கலை, அவருக்கு பின்னாடி தான் நீங்கள் ஓட்டு வாங்கிக்கிறீங்க. ரெட்டையிலேயே அவருக்கு பின்னாடி தான் போயிருக்கு. அதனால் இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா வளர்த்த அந்த அஇஅதிமுகவில் தினகரனுக்கும் ஒரு சே இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஸோ அவர் எடப்பாடிக்கு ஒற்றுமைக்கான ஒரு நெருக்கடி தரத்துக்காக தான் அது மாதிரி பேசியிருக்காரு நான் நினைக்கிறேன். அந்த 46% அதுதான் காமிக்குது. மிக்க நன்றி. இல்லை, அதில் வந்து கட்சியே ஒழிஞ்சிடும்ன்றாரு, கட்சியே முடிஞ்சிடும் சொல்றாரு. அது எப்படி நியாயம்? அதான் நான் ஒத்துக்கல. ஒற்றுமைக்கான அதுக்கு தான் நான் அதை ஒத்துக்கல சார். எடப்பாடிக்கு வந்து ஒற்றுமையை நீங்க ஏற்படுத்துங்கன்ற நெருக்கடி தான் அது ஆக்சுவலா. நன்றி சார், நன்றி. உங்க அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.